அந்த முதல்ல சொல்லக்கூடாதா? முதல்ல 3 பேர் அவங்க பதில் சொல்லுங்க. தங்கச்சி சொல்லக்கூடாதா? தங்கச்சி சொன்னா குஷியா இருக்கு எனக்கு. வீரமகேந்திரபுரி மகிமை உனக்கு தெரியுமா? தெரியாது. வலிமை இழந்த ஒருவன் கூட எங்களுடைய நாட்டில் காலடி எடுத்து வைப்பானே, ஆனால் அவனும் வீரனாக முடியும். அவனும் வீரனாகுவான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வீரமகேந்திரபுரியை நானும் எங்களுடைய அண்ணனும் சிறப்புமாக தான் ஆட்சி புரிந்து வருகிறோம். தம்பியுடைய படைக்கு அஞ்சான் என்பார்கள். தம்பிமார்கள் பக்கபலமாகத்தானே அண்ணன் சூரபத்மனுக்கு இருந்து வருகிறோம். ஆனா நீ அங்க எப்ப காலியாவா திண்ண நான் மடிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அண்ணன் பல ஆண்டு காலம் ஈரோடி வாழ வேண்டும் என்று அத்தகைய நல்ல உள்ள படைத்தவன். ஆனால் அப்படி இருந்த போதிலும் நான் இன்னும் எப்படி எல்லாம் வருகிறேன் தெரியுமா? எப்படி எல்லாம் மண்டவாசி மன மதுர அது மட்டுமா? பிரம்மதேவன் தெரியுமா? பிரம்மதேவன் தினமும் வந்து எங்களுக்கு பஞ்சாங்கம் சொல்ல வேண்டும். வாயு பகவான் நல்ல காற்று வீச வேண்டும். வல்ல பகவான் நீர் தெளிக்க வேண்டும். தேவேந்திரன் அந்த கண்ணில் ஒரு கடை வச்சிருந்தார், அவரு இல்ல. தேவேந்திரன் தினமும் வந்து எங்களுக்கு மீன் சுமந்து வந்து கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் விட்ட வேலைகளை செய்யவில்லை என்றால் நாங்கள் அவர்களை சிறையில் வைப்போம். என்னுடைய சாமர்த்தியம் தெரியுமா? நான் ஒரு ஓர விகர கொடிய சண்டாளன். என்னுடைய சக்தி தெரியுமா? தெரியாது. நான் ஒரு மாயாவி. நான் என்னை எவரால் வெல்ல முடியவில்லை என்றால் நான் மாயமாக மறையக்கூடிய அத்தகைய ஒளிஞ்சிக்க போய் தெரியாம அந்த மாயா சக்தியுடையவன். அப்படி இருந்தவன் நான் கஜா தொடங்க பராதிகள் 1008 சேனா சைன்யங்கள் அக்ரோனிகள் படைசூழ இன்னும் எப்படி வருகின்றேன் தெரியுமா? மட்டில்லா வீர கிட்டி நடுவிட கட்டி எங்களை கூறி வணங்கிட Thank you.
ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் வச்சனையாக்கிக் கொண்டு கொண்டு 108 ஆட்சி செய்து வருகிறோம். ஆட்சி செய்து வருகிறீங்க. அதுபோக 1008 அண்டங்களையும் அண்டங்களையும் ஓர் முகத்திலே களத்தில் வரக்கூடிய இந்திரனான ரதத்தையும் இவனுடன் இவனிடம் சாகா பெற்றுள்ளோம். அதனால் எங்களை ஆட்ட முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அசைக்க முடியுமா? அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா? எப்படி? கடவுளா பெரியார் மாதிரி சீராக தெரியாது வீடியோ தெரியாது. நான் இன்னும் எப்படியெல்லாம் வருகின்றேன் தெரியுமா? எப்படியெல்லாம் வரீங்க? கங்கிலம்பு மேல் தூளம் பாங்குடன் கங்கிலம்பு மேல் தூளம் பாங்குடன் யார் படைக்கிற சபை? தெய்வீக சபை. கடந்தவார்கள் கல்வி கணக்கர்கள், மாமேதைகள், அறிஞர்கள் கலைஞர்கள் அனைத்தும் கட்டுணர்ந்த அனைத்தும் கட்டுடன் சத்திரியோர்கள் கட்டுகிறார்கள். நிறைந்த தெய்வீக சபையாகும். சபையா? எனக்கு ஒண்ணு தெரியல. முடிச்சதுக்கு மொழ மாதிரி உட்காந்து வாங்கி தொன்ற பயன் என்ன தெரியும்? அதுதான். வெற்றி தொன்ற என்ன தெரியும்? ஆமா ஆமா. இந்த தெய்வீக சபைக்கு வந்தன வழிபாடு தெரிவித்து தெரியுங்கள். பிறகு தெரிவிக்கின்றனப்பா. சொல்லுங்கள். அசுரன் குலமும் வாழ்க! அசுரர் குலமும் வாழ்க! இந்த தரணியில் உள்ளோ வாழ்க! முத்தியோ வேத சாஸ்திரோ உள்ளதோ வாழ்க! மன்னவா நமது தேசம் ஆவிசை செழித்தும் வாழ சுந்தீர மிகுந்த
அந்த மாயன் அவர் பொற்பாத போற்றி வாழ்க. சொல்லுங்கள். நாங்கள் விட்ட வேலைகளை தேவர்கள் செய்யவில்லை. அதனால் சிறை வைத்திருக்கின்றோம். ஆமா, அவன் தர்பாரிகள் யாராவது வந்தால் எனக்கு தெரியப்படுத்தும். அப்படியே தெரிவிக்கிறேன் மகாராஜா. தந்தையாராகிய சூரபத்மனிடம் அங்கு சென்று தேவர்களை சிறைவிடுவாத்தானே அறிவுரை உரைத்தேன். அப்படி அவர்கள் தேவர்களை சிறைவிடாமல் என்னால் விட முடியாது. எனது தம்பியாகிய என்றால் அவன் நீதிமாறு உரைப்பானோ என்னவோ நீ அவர்களுக்கு சென்று தேவர்களை சிறைவிட்டு செல்வாய் என்று எனக்கு ஆணையிட்டார். காரணமா முடிவரே விருப்பம் என்னவோ காரணமா முடிவரே ஆனா தெரிவிப்பாய். அவர்கள் அண்ணன் தெரிவித்த பிரகாரம் உன்னை நாடி வந்தேன். ஏன் பெரியவருமா, தேவர்கள் சிறை வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? உன்னுடைய தமையனாராகிய சூரபத்மனானவர் உனக்கும் அறிவுரையும் எடுத்துரைக்காமலே என்னிடத்திலே சென்று என்னுடைய தம்பி எப்படியோ வழியாகத்தான் நான் நடப்பேன் என்று சொல்லி என்னை லகுவாகத்தானே உன்னிடத்தில் அனுப்பிவிட்டார். அவனிடத்தில் சென்று நீ கூடாக செல்வாயோ அல்லது அவனுக்கு அறிவுரை எடுத்துரைப்பாயோ என்று சொன்னார். அதனால தேவர்களை சிறை விடுவாயப்பா சூரபத்மனே. அதே காவலன் மகாராஜா. தேவரை சிறை விடு என்கிறானே. சும்மா எத்தனை
பண்ணிட்டே இருப்பா வந்து. முன்னமே சொன்னேனே அல்லவோ நானோ திருத்து கண்ணெங்கே புனியானே முன்னமே சொன்னேனே அல்லவோ நானோ திருத்து கண்ணெங்கே என்னால் ஒரு குற்றமும் இல்லை என்னால் ஒரு குற்றமும் இல்லை என்னால் ஒரு குற்றமும் இல்லை என்னால் ஒரு அந்த முருகன் தானே அவன் அனுப்பிச்சான். முருகன் அனுப்பினாரோ அல்லது சிவபெருமான் அனுப்பினாரோ என்ன ஒண்ணா தேவையாக ஒன்று சொல்லு. தேவர்களையும் இறைவிடுவாயப்பா அதான் தேவரகி ரங்கிடு பாவில்லை ஐயா பாவம் நீ என்ன தெரிந்தீங்க ராஜாவுடைய கோணம் அப்படியே ராட்சதே கோணம் பட்டுக்குதோ தேவர் கோணம் இருந்தா பரவாயில்ல கண்டிப்பா நாம தேவரோட சேர்ந்தவர்கள் அவரோட ராட்சத சேர்ந்தவர்கள் அவருக்கு புத்தி அப்படிதான் இருக்கும் ஏன் எந்த தொண்டு வந்தாரோ என்ன பண்ணாரோ என்ன செய்தாரோ அது அந்த ரட்சன் இருக்கு அப்படி இருக்க இவர்களோ அவருடைய தாயானவர்கள் நல்ல குணம் படைத்தவர்தான் அப்பனுக்கு நல்ல புத்தி உண்டு நம் தேவர்களை அவருடைய எழுத்தாலே தேவருடைய சொல்படி நாம் நடக்க வேண்டும் நம்மளது குமாரர்கள் மைந்தர்கள் தாய்மார்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் ஆள வேண்டும் என்று அவருடைய எண்ணம் அந்த தாயினுடைய பெண் புத்தி தாயானவன் கெடுப்பது பிள்ளை தாய் உண்டு ஊர் உண்டு சேலை அப்படியே தாய் போல பிள்ளை இது எந்த குணம் எந்த போவோம் அந்த வெளிக்குணம் தான் வரும் பிள்ளை என்னுடைய அடே காவலன் எங்கேயாவது தப்பு தட்டு பண்ணி வாங்கி சாப்பிடுற பசங்க ராமன் என்னுடன் தூதுக்கு வந்துடும் முடிவார் ஒரு நாளைக்கு செய்யாவிட்டால் இவரது சிறசானதானே சிறசானது 1000 புத்தலாக வலிச்சு விடும் 1000 புத்தலா இந்த நாரதமா முனிவர் எங்கள் அரக்கர் இப்படித்தான் பத்மாசுரனுடன் சென்று நீங்கள் வாங்கிய வரம் சோதிச்சு பார்க்கலான்னு சொல்லி அவனை படியை செய்தான் இரண்டாவதாக இரண்டியனை நீலாவதியின் வயிற்றிலே போய் அருகே நம என்று சொல்லி அப்பனும் சொல்லி சண்டை யாரும் நம்பி அதுவும் இந்த நாகபாபா
ஆள் இல்லக்காவே கலகம். பாட்டுலயே எப்பாவது ஒரு கலகம். ஆனா நீ எப்பாவது ஒண்ணுதான் பண்ற. ஆனா அந்த நாலு மொழிக்கு தினைக்கும் இதே வேலைதான். போய் வெஞ்சு போய் கூட தினைக்கும். நாலு மொழி. இதெல்லாம் முடிந்தது என்ன வாடி பாட்டு சொல்லுங்க. என்னை ஏளனமாக நம்பையினால் சொன்னால் நீயும் சொல்கின்றாய். உங்களுக்கு நல்லதே இல்லை. அதனாலே தேவர்களை விடுவதும் விடாததும் உங்களிடம் நீங்க அழிவை தேடிக் கொள்வீர்கள். தோட வரமாட்டியா? நீ தோட வரமாட்டியா? வந்தீங்கன்னா சொல்லுவீங்களா சொல்ல வேணாங்களா? என்ன போடலாம் சம்பளம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதேதான். காவலா பாட்டு நயமா போனாரு. அகவலைப்படி அகவலைப்படி எனக்கு ஒண்ணு புரியல. அரசு அப்படி அதே சம்பளம் இது என்ன பாக்கி போய் போச்சு. அங்கே இருக்கிற அவன் சம்பளம் ஏற்றான். நாம என்ன பண்றது? நீ கேட்க வேண்டியது உங்க ராஜா கிட்ட குடிக்கிறீங்க குடிக்கிறது இவனுங்க 10 ரூபாய் குடுக்குறது 10 8 குடுக்குறது 10. ஆமா 170 ரூபாய் 150 ரூபாய் சொன்னாங்க. 120 மாத்தம். ஏமா ராஜா 120 கணக்கு போடுவோம். ஏன்னா இதான் பாத்து இதெல்லாம் எப்படி கொஞ்சமாக மறக்க என்று அஞ்சாமல் வெற்றிவேல் வாழி என்று வந்தவன் யாராக உங்கள் நகரம் உங்கள் நாமதேயம் இவைகளை தெரிய சொல்லுங்களா திருவர்களே? சொல்லுகின்ற கஜமுகனை யார் வைப்பேன்? சொல்லுகின்ற கஜமுகனை யார் வைப்பேன்? சிவன் பல தேவர்களை இம்சை செய்து மடவாக எங்களுடைய சம்பிரதாயங்கள்
நாமதேயத்தையும் கேட்கிறபடியால் வீட்டிருக்கக்கூடிய பரமனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்த என்னுடைய நாமதேயமும் வீரவாகி நீ தேவர்களை சிறை வைத்தபடியால் அவர்களை மீட்டெடுக்கவே நான் என் படையோடு வந்திருக்கேன் பாருடா. என்னோட நீ சமருக்கா வந்திருக்கிறாய். ஆமா ஆமா, சமருக்கு வந்த நல்ல வீரரே தானுங்கள் தானத்தா வீரரே
தாயவே அனுப்பி வைப்பேன் சிறுவரே அனுப்பி கோயில வாங்கி சாப்பிட்டா திருவயல் என்று சொன்ன சீரிய மூடாய்களாய் திருவயல் என்று சொன்ன சீரிய மூடாய்களாய் பண்புள்ள குமாரதானோ உன்னை கொல்லாமல் விட மாட்டார் குருவரன் வந்தால் உன்னை கொல்லாமல் விட மாட்டார் உண்மையால் என்ற தேசிய நல்லார் வந்தார் உன்னை கொல்லாமல் விடமாட்டார். ஆனால் நான் மேலும் தெரிவிக்கின்றேன். என்னடா முதல்வரே நீர் வந்து என் முன் நின்று என்னடா முதல்வரே நீர் வந்து என் முன் நின்று உடனே நடிக்கிற பாரம்பித்தேன் சின்ன பின்னதமாய் கொள்வேன் இருவரை அனுப்பிட்டாயோ